வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். கரூரில் ஒரு பெரும் துயரம் நடந்திருக்கிறது. 40 பேர் பலியாகி இருக்கிறார்கள். மருத்துவமனையில் பல சிகிச்சையில் உள்ளனர். ஒரு கட்சியின் தலைவர் சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு நடிகர் தலைவரை சந்திக்க வந்து தங்களின் உயிரை பலி கொடுத்திருக்கிறார்கள். அந்த தலைவர் இதயம் நொறுங்கி இருக்கும். அதனை தாங்க முடியாமல் செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போதும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தனி விமானத்தில் சென்னை திரும்பி வீட்டிற்குள் முடங்கி போனார். அனுமதி கேட்ட இடம் தரல, கூடிய கூட்டத்தை பாதுகாக்கல, மின்தடை என பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இந்த உயிரிழப்புகளுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என அரசியல் புரிதல் கொண்ட அரசுக்கு எதிரான கட்சிகள் எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்தன. அது மட்டுமல்ல, சதித்திட்டம் தீட்டி உயிர்களை பறித்ததாக ஆளும் அரசு மீது பழி சுமத்தல் வேறு. இதில் கொடுமை என்னவென்றால், நேற்று வரை நேரலையில் அந்த நடிகர் தலைவரின் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து ஒளிபரப்பிய தொலைக்காட்சி ஊடகங்கள் உட்பட சமூக ஊடகங்கள் பேட்டிகளை ஒளிபரப்புகின்றன. சம்பவம் நடந்த இடத்திற்கு எப்படி உடனடியாக ஆம்புலன்ஸ் வந்தது? அதுவும் நடிகர் கட்சியின் கொடியை கட்டிய ஆம்புலன்ஸ். மாவட்ட முன்னாள் அமைச்சர் மருத்துவமனைக்கு சென்றது. செய்தி அறிந்த முதலமைச்சர் நிவாரணம் அறிவித்தது. அரசு நிர்வாகத்தை முடுக்கி அமைச்சர்களை அனுப்பியதோடு நள்ளிரவில் முதலமைச்சர் சென்று இறந்தவர்களின் உடல்களுக்கு மரியாதை செலுத்தியது. துணை முதல்வர் செல்லவிருந்த சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு கள இடத்திற்கு சென்றதை எல்லாம் கேள்வி எழுப்பி அரசின் மீது குற்றம் சாட்டப்படுவது. ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள் என பல தலைவர்கள் இரங்கல் செய்திகள். இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காமல் நடந்துவிட்ட இந்த துயர நிகழ்ச்சிக்காக யார் மீது தப்பு என மனிதநேயம் மறந்து ஆதரவாகவும் எதிராகவும் பேசுவோரிடையே இதையெல்லாம் கவனித்து மனித உயிர்கள் பலியாகி போனதை ஜீரணிக்க முடியாமல் மரண ஓலங்கள் தந்த பாதிப்பில் சாமானிய பொதுமக்கள் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் கலங்கி நிற்கின்றனர். எல்லாவற்றிற்கும் மேலாக இதுபோன்ற விபத்துகள் நிகழ வாய்ப்பிருக்கும் என்பதை அறிந்தும் பச்சிளம் குழந்தைகளோடு சென்ற மக்களின் ரசிக வெறி ஒன்றே முக்கிய காரணம் என யாரும் மறுக்க மாட்டார்கள். யார் பொறுப்பேற்கிறார்களோ இல்லையோ, இனி இதுபோல் நடவாமல் இருக்க மக்களாகிய நாம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். மனித உயிர்களின் மதிப்பை அறிந்து, குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். தன் எதிர்காலத்தை மறந்த இளைய தலைமுறை அரசியல் என்னும் பெயரில் இன்று நடத்துகிற நாடகங்களை நினைக்கும் போது மனசு வலிக்கிறது. இனிமேலாவது திருந்துங்கள் இளைஞர்களே. மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.